ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வெர்னியர் கேலிபர் அண்ட் ஸ்க்ரூ காஜ் இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஒர்க்கிங் பிரின்சிபலை தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா இது நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப ரேராக தான் இதை யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் பார்க்க போகிறது இல்லை, இதோட ஒர்க்கிங்கை ஒரு ரியலாக சிமுலேஷன் மூலமாக ரன் பண்ணி பார்க்க போகிறோம். நான் மட்டும் இல்லை, நீங்களும் அந்த சிமுலேஷனை ரன் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவருக்குள்ளேயே இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் உங்களால் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதுலேருந்து எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வெர்னியர் கேலிபர் ஸ்க்ரூ காஜ் இதோட பர்பஸ் என்ன? எனக்கு இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. நார்மலாக ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கேலில் லெவலில் வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியும்? அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். வெர்னியர் கேலிபர் ஸ்க்ரூ காஜ் இது ரெண்டுமே இந்த அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். இந்த வெர்னியர் கேலிபர்லையோ ஸ்க்ரூ காஜ்லையோ நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு சென்சாரோ எலக்ட்ரானிக்கல் ஐட்டமோ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கல் பார்ட், ஒரு மூவபிள் பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக இதோட அக்யூரஸியை 10லேருந்து 50 டைம்ஸ், ஏன் 100 டைம்ஸ் கூட அதிகப்படுத்தலாம். இப்போ நம்ம இதோட ஒர்க்கிங் பற்றி பார்க்கலாம். வெர்னியர் கேலிபர் அப்படிங்கிறது பேசிக்காக இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரெண்டு ஸ்கேல் இருக்கும். ஒரு ஸ்கேல் வந்து ஃபிக்ஸ்டு ஸ்கேல். ஃபிக்ஸ்டு ஸ்கேல் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல். ஸோ இதை மெயின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம நார்மலாக நம்ம கையில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கேல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து சென்டிமீட்டரில் இருக்கும், இடையில இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் வந்து மில்லிமீட்டரில் இருக்கும். ஸோ இந்த டிவிஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெயின் ஸ்கேல் டிவிஷன்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக ஒரு வெர்னியர் ஸ்கேலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் மெயின் ஸ்கேல் டிவிஷன் அப்படிங்கிறது 1 mm அந்த லெவலில் இருக்கும். கரெக்டாக? இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு மூவபிள் பார்ட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்தோம்னா மூவபிள் பார்ட். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெர்னியர் ஸ்கேல்லையும் டிவிஷன்ஸ் இருக்கும். இந்த வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷனும் மெயின் ஸ்கேலோட டிவிஷனும் ஒன்று கோயின்சைட் ஆகும். இது எப்படி கோயின்சைட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்மளால் இதோட அக்யூரஸியை நம்ம என்ன பண்ண முடியும்? இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ நான் இதோட ரியலான ஒர்க்கிங் சிமுலேஷனை நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த சிமுலேஷன். என்கிட்ட மேலே மெயின் ஸ்கேல் இருக்குது. இது வெர்னியர் ஸ்கேல். இந்த வெர்னியர் ஸ்கேல் என்ன பண்ண முடியும்? என்னால் மூவ் பண்ண முடியும். இப்போ இதுதான் இந்த மூவ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த வெர்னியர் ஸ்கேலை மூவ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மெயின் ஸ்கேலில் இப்போ 0லேருந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. மெயின் ஸ்கேலில் 0ல் ஆரம்பித்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. வெர்னியர் ஸ்கேலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு இன்பிட்வீனில் நமக்கு எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கும்? 10 டிவிஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா 10 mm நம்ம வச்சுருப்போம், விச் மீன் 10 டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் வந்து நமக்கு 1 mm. கரெக்டாக? 1 mm. இப்போ இது கீழே இருக்கிறது இது என்ன? வெர்னியர் ஸ்கேல். ஸோ வெர்னியர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல்லையும் அதே மாதிரி 0லேருந்து 10 டிவிஷன்ஸ் இருக்கும். சரியா? 0, 1, 2, 3 அப் டு 10 டிவிஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். பட் இங்கே என்னென்னா இதோட 10 டிவிஷன்ஸ் இதில் இருக்கக்கூடிய 9 டிவிஷன்ஸோட கோயின்சைட் ஆகும். ஸோ இதோட 10th டிவிஷன் வந்து இதோட 9th டிவிஷனோட கோயின்சைட் ஆகும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்டே. அதாவது 9 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் 9 மெயின் ஸ்கேல் டிவிஷனோட கோயின்சைட் ஆகுது. இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் இந்த 0 இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த நான் என்ன பண்ணுறேன், 9 mm கரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எனக்கு 9 mm. ஸோ 9 mm 10ஆக பிரித்து வச்சேன் அப்படின்னா அதுதான் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அப்போ 9 mm 10ஆக பிரித்து வச்சேன் அப்படின்னா ஸோ 0.9 mm அப்படிங்கிறது தான் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஸோ ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ இருக்கும்? 0.9 mm இருக்கும். ஸ்டில் எனக்கு இன்னும் அட்வான்டேஜ் புரியலை. ஏன்னா இந்த கேப் வந்து 0.9, இந்த கேப் எவ்வளவு? 0.9. இங்கே கேப் எவ்வளவு? 1 mm. நார்மல் ஸ்கேலில் ஒரு கேப் 1 mm அப்படின்னா வெர்னியர் ஸ்கேலில் நம்ம என்ன பண்ணுறோம்? என்னால் 1 mm ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. இப்போ நார்மல் ஸ்கேல்லையே நான் இங்கே சின்னதாக கோடுகள் போட்டேன் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், நம்ம பார்க்க முடியாது இல்லையா? ரீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூட ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டு அந்த ஸ்கேலில் எப்படி கோடு போட்டிருக்கேன் அப்படின்னா 1 mm கோடு போடுறதுக்கு பதிலாக 0.9 mm கோடு போட்டுக்கிறேன். அப்படி கோடு போட்டுக்கிட்டோன்னா இதோட 10 டிவிஷன் இதோட 9 டிவிஷனோட மேட்ச் ஆகும். ஸ்டில் இது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது 0.9 mm.
ரைட். இப்போ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப், அதாவது இந்த 1 இந்த வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கும் மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கும் உள்ள கேப், இந்த கேப் தான் நம்மளால் மெஷர் பண்ணக்கூடிய மினிமம் வேல்யூ. அதை நம்ம என்ன சொல்லுவோம், லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லுவோம், லீஸ்ட் கவுண்ட். ஸோ லீஸ்ட் கவுண்ட், இப்போ நார்மல் ஸ்கேலில் லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது நம்மளால் மெஷர் பண்ணக்கூடிய மினிமம் வேல்யூ விச் இஸ் 1 நார்மல் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் 1 அதுவே வெர்னியர் ஸ்கேலில் லீஸ்ட் கவுண்ட் எது அப்படின்னா இந்த 0.9 இல்லை, மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கும் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேப் உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த கேப். இந்த கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் தான் நமக்கு லீஸ்ட் கவுண்ட். ஸோ லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கும், ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்னா இதுதான் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் விச் இஸ் 1 mm இதுக்கும் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கும், ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்னா இந்த கேப், இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப். ஸோ இங்கே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 minus 0.9 which is 0.1 mm, ரைட்டா? இப்போ இதை எப்படி நம்ம மெஷரபிளில் வர்றது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது? 0.1 mm இருக்குதுன்னு சொல்லிட்டோம், பட் எகெயின் என்னால் இந்த கேப்பை கிளியராக பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கிளியராக பார்க்க முடியாது தான். ஆனால் எப்படி உங்களால் இந்த 0.9 mm மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் இங்கே பாருங்கள், இதை ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த லைன் இப்போது நார்மல் கண்டிஷனில் இங்கே இருக்கக்கூடிய 0th லைனும் இங்கே இருக்கக்கூடிய 0th லைனும் எனக்கு என்ன இருக்குது, மேட்ச் ஆகிருக்குது. ஸோ நார்மல் கண்டிஷனில் இந்த 0th லைனும் இந்த 0th லைனும் எனக்கு என்ன இருக்குது, மேட்ச் ஆகிருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 9th லைனும், அதாவது மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய 9th லைனும் வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய 10th லைனும் எனக்கு மேட்ச் ஆகிருக்குது. இப்போ இதை நான் மூவ் பண்ணுறேன், இப்படி மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ மூவ் பண்ணியிருக்கேன், 0.1 mm தான் மூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைனும், எந்த ஃபஸ்ட் லைனும், வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லைனும் மெயின் ஸ்கேலோட ஃபஸ்ட் லைனும் இப்போ மேட்ச் ஆகுது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் 0.1 mm தான் மூவ் ஆகிருக்குது. ஸோ இப்படி வெர்னியர் ஸ்கேலோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த கோஇன்சிடென்ஸை பார்க்கறது மூலமாக ஒவ்வொரு வெர்னியர் ஸ்கேல் மூவ்மெண்ட்டும், ஒவ்வொரு வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸும் 0.1 டைம்ஸ் எனக்கு என்ன பண்ணுது, மூவ்மெண்ட்டை கொடுக்குது. அப்போ நீங்கள் இந்த கேப்பில் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறீங்க, அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட், சரியா? இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்டை நான் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த ஆப்ஜெக்டை கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்டை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ இது ஒரு குட்டியான ஆப்ஜெக்ட், இதோட லென்த்தை மெஷர் பண்ணணும். ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு இந்த லென்த்தை இங்கே மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும் இல்லையா, அதை ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகி நின்றுக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஸோ கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த கேப் இல்லையா, இதுதான் அந்த கேப். ஸோ எவ்வளவு இருக்குது, 0 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 mm, ரைட்டா? ஸோ 1 mmக்கும் கம்மியான லென்த்து தான், ஏன்னா 1 mm கூட வரல, சரியா? 1 mm கூட வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்குது, மேட்ச் ஆகலை, செகண்ட் லைன் மேட்ச் ஆகலை, தேர்ட் லைனும் மேட்ச் ஆகலை, தேர்ட் லைன், ஸோ இது ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைனும் மேட்ச் ஆகலை, ஃபோர்த் லைன் என்ன ஆகுது, மேட்ச் ஆகுது. அப்போ ஃபோர்த் லைன் மேட்ச் ஆகுதுன்னா வெர்னியர் ஸ்கேல் கரெக்டாக 4 டிவிஷன் மூவ் ஆயிருக்குது. ஸோ வெர்னியர் ஸ்கேலோட மூவ்மெண்ட் எவ்வளவு, 4 டிவிஷன்ஸ். அப்போ வெர்னியர் ஸ்கேலோட 4th லைன் வந்து மெயின் ஸ்கேலோட கோயின்சைட் ஆகுது. அப்போ மெஷர்மெண்ட் என்ன, இங்கே 0, மெயின் ஸ்கேலில் இட் இஸ் ஷோயிங் 0. அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு அப்படின்னா இட் இஸ் 0, ரைட்? 0 சென்டிமீட்டர். அதுவே வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வெர்னியர் ஸ்கேலில் 4 டிவிஷன்ஸ் கோயின்சைடாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டிவிஷன் கோயின்சைடாக இருக்குதுன்னா 0.1 mm நகர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 4 டிவிஷன்ஸ் கோயின்சைடாக இருக்குதுன்னா 0.4 mm நகர்ந்துருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ 0.4 mm, நாட் சென்டிமீட்டர், சரியா? ஸோ சென்டிமீட்டரில் மாற்றணும்னா என்ன பண்ணணும், 0.4 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ தட் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு சென்டிமீட்டர், ரைட்? சென்டிமீட்டர். அப்போ 0.04 சென்டிமீட்டர், ரைட்டா? அப்போ உங்களோட மெயின் ஸ்கேல் ரீடிங்கையும் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ மெயின் ஸ்கேலில் எனக்கு 0, வெர்னியர் ஸ்கேலில் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா
0.04 சென்டிமீட்டர். நம்மளால 0.4 mm கூட எதில் மெஷர் பண்ண முடியாது? 0.4 mm நார்மல் ஸ்கேலில் மெஷர் பண்ணலாம், 0.4 mm மெஷர் பண்ண முடியாது. பட் இங்கே நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ 0.04 சென்டிமீட்டர் அல்லது 0.4 mm. ஸோ கீழே இங்கே ஆன்சர் இருக்கும், நீங்கள் இந்த ஆன்சரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சிமுலேஷனை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆன்சரை ஹைட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஆஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். ஸோ நம்ம பண்ணது கரெக்டு தானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு ஹிண்ட்டில் போயிட்டு ஹிண்ட் ஷோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே காமிச்சிடும் எத்தனாவது லைன் கோயின்சைட் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 4th லைன் கோயின்சைட் ஆகுது. அப்போ ஒரு லைன் கோயின்சைட் ஆச்சுன்னா 0.1 mm அல்லது 0.01 சென்டிமீட்டர். 4th லைன் கோயின்சைட் ஆகுதுன்னா 0.04 சென்டிமீட்டர். இப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரைட், ஆன்சர் காமிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும், இப்படி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆன்சர் ஷோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிச்சிக்கும். ரைட், ஓகே. சரி, நான் இப்போ வந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணணும். எப்படி மெஷர் பண்ணலாம்? ஸோ நான் என்ன பண்ணணும், இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு இதான ஆப்ஜெக்ட். ஸோ நான் இதை அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இதோட லென்த் பெருசாயிரும். ஸோ நான் இங்கே அப்படி கொஞ்சம் இழுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த லென்த் கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இதை இங்கே லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் மெஷர் பண்ணணும். எப்படி மெஷர் பண்ணணும்? ஸோ நார்மல் ஸ்கேலில் இது 0, 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 0 பார்க்கணும். ஸோ 2.5க்கு அப்புறமா இருக்குது. ஸோ 2.5க்கும் 2.6க்கும் இன்பிட்வீனில் இதோட லென்த் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மல் ஸ்கேலில் மெஷர் பண்ணீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர்னு சொல்லுவீங்க அல்லது 2.6ன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. ரைட்டா? அப்போது எனக்கு அக்யூரேட்டாக எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும். அப்போ இந்த சென்டிமீட்டரை நான் என்ன பண்ணணும், பிரிக்கணும். அப்போ நான் இங்கே பார்க்குறேன் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 0th லைன் கோயின்சைட் ஆகுதா? ஆகலை. ஃபர்ஸ்ட் லைன் ஆகலை, செகண்ட் லைன் ஆகலை, தேர்ட் லைன் ஆகலை, 4th லைன் ஆகலை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேப் குறைஞ்சிட்டே வரும், வரிசையாக குறைஞ்சிட்டே வரும். 5th லைனும் ஆகலை, 6th லைனும் ஆகலை, 7th லைன் தான் எக்ஸாக்டாக என்ன ஆகுது, கோயின்சைட் ஆகுது. ஸோ இந்த ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக 7th லைன் உங்களுக்கு என்ன ஆகுது, ஓரளவுக்கு கோயின்சைட் ஆகுது. ரைட்டா? ஸோ 7th லைனில் தான் கோயின்சைடன்ஸ் நடக்குது, 8th லைன் பின்னாடி போயிருது. ரைட்? அப்போ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு அப்படின்னா, ஸோ மெயின் ஸ்கேலில் 2.5, மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவுனா 2.5 சென்டிமீட்டர். வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு அப்படின்னா, வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவுனா, வெர்னியர் ஸ்கேலில் 7 டிவிஷன் மேட்ச் ஆகுது. ஒரு டிவிஷன் மேட்ச் ஆச்சுன்னா 0.1, அப்போ 7 டிவிஷன் மேட்ச் ஆச்சுன்னா 0.7 mm. ரைட்டா? mm அல்லது 0.07 சென்டிமீட்டர். அப்போ ஃபைனல் ரீடிங் எழுதும்போது என்ன பண்ணணும், ஃபைனல் ரீடிங் எழுதும்போது மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், அப்போ 2.5 ப்ளஸ் 0.07, அப்போ 2.57 சென்டிமீட்டர். 2.57 சென்டிமீட்டர். ஸோ தட் இஸ் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஷோ காமிக்கும், ஆன்சர் காமிக்கும். சரி, நான் ஆன்சர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு ஹிண்ட்டில் போயிட்டு ஆன்சரை ஆஃப் பண்ணி வச்சுருங்க, ஆன்சர் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம இன்னொரு லென்த் மட்டும் செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன். ஓகே, எப்படி இருக்குது? இப்போ எனக்கு இதுக்கு ஆன்சர் இங்கே ஷோ ஆகலை. நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டானு வெரிஃபை பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இதோட லென்த் கரெக்டாக பார்த்தோம்னா நார்மல் ஸ்கேலில் 0.5 வருது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி வைக்கிறேன். ஸோ கரெக்டாக எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இது 5.8, இது 5.9. ஸோ 5.8க்கும் 5.9க்கும் இன்பிட்வீனில் மெயின் ஸ்கேல் இருக்குது. அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவுனா 5.8 சென்டிமீட்டர் இல்லையா? இப்போ வெர்னியர் ஸ்கேலில் 0th லைன் கோயின்சைட் ஆகலை, ஃபர்ஸ்ட் லைன் ஆகலை, செகண்ட் லைன் ஆகலை, தேர்ட் லைன் ஆகலை, 4th, 5th, 6th கோயின்சைட் ஆகுது. ஏன்னா 7th இந்த சைடு வந்துடுது, உங்களுக்கே தெரியும் 7th இந்த சைடு வந்துடுது. அப்போ 6th தான் கோயின்சைட் ஆகுது. அப்போ கோயின்சிடன்ஸ் எவ்வளோனா 6 டிவிஷன் கோயின்சைட் ஆகுது. ஒரு டிவிஷனுக்கு 0.1 mm, அப்போ 0.6 mm, 0.6 mm அல்லது 0.06 சென்டிமீட்டர். இது யாரு? வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். அப்போ ஃபைனல் ரீடிங் எழுதணும் அப்படின்னா மெயின் ஸ்கேல் ரீடிங்
ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் போகும்போது அப்போ என்ன வந்துடும் 5.86 சென்டிமீட்டர். ஸோ நம்ம நார்மல் ஸ்கேலில் 5.8ன்னு சொல்லுவோம் அல்லது 5.9ன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு என்ன பண்ணுது, கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஜிட் அக்யூரசி கிடைக்குது. ரைட், இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ப்ராக்டிஸ்க்காக. ரைட், இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் மெயின் ஸ்கேலில் ரீடிங் பார்க்கலாம். மெயின் ஸ்கேல் ரீடிங் பார்த்தீங்கன்னா 5, 5.1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தாண்டி இருக்குது இல்லையா? ஸோ 5.8க்கும் 5.9க்கும் பக்கத்தில் இருக்குது. அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் என்னன்னா 5.8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வெர்னியர் ஸ்கேலில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ 5.8 சென்டிமீட்டர். ஸோ இப்போ 0th லைன் கோயின்சைட் ஆகல, ஃபர்ஸ்ட் லைன் கோயின்சைட் ஆகல, செகண்ட் லைன் ஆயிடுச்சு, ஏன்னா தேர்ட் லைன் பின்னாடி வந்துருச்சு. ஸோ செகண்ட் லைன் தான் கோயின்சைட் ஆகுது. அப்போ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் என்ன, செகண்ட் லைன் கோயின்சைட் ஆகுது. ஒரு லைனுக்கு 0.1 mm, அப்போ ரெண்டு லைன்னா 0.2 mm. ரைட், அப்போ 0.02 சென்டிமீட்டர். இப்போ ஃபைனல் ரீடிங் எழுதிடலாம் இல்லையா? ஃபைனல் ரீடிங் எழுதுனீங்கன்னா 5.8 + 0.02, அப்போ 5.82 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் இந்த ஆப்ஜெக்டோட எக்ஸாக்ட் லென்த். ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இதோட ஒர்க்கிங் என்னன்னு தெரிஞ்சிடும். ஒரு 2 to 3 லைன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு இதை பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணி பார்க்கறதுக்கு இங்கே போயிட்டு ஆன்சர் ஷோன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ 5.82 சென்டிமீட்டர். ஹிண்ட் வேணும்னாலும் ஹிண்ட் ஷோ பண்ணிங்கனாலும் எந்த லைன் கோயின்சைட் ஆகுது அப்படிங்கிறத அதை காட்டி கொடுத்துரும். ரைட், ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ இதுலேயே நமக்கு இப்போ நான் இங்கே போட்டிருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த வெர்னியர் ஸ்கேலோட மெயின் கான்செப்ட் என்ன, திருப்பியும் சொல்கிறேன். வெர்னியர் ஸ்கேலோட மெயின் கான்செப்ட், 2 ஸ்கேல் இருக்கும் எனக்கு. ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ்டாக இருக்குது, இன்னொரு ஸ்கேல் மூவபிளாக இருக்குது. ரைட், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மூவபிள் ஸ்கேல். இப்போ லாஜிக் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய 10 டிவிஷன், 10 மெயின் ஸ்கேல், 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய 10 டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேலில் 9 டிவிஷன்ஸோட கோயின்சைட் ஆகுது. ஸோ 9 மெயின் ஸ்கேல் டிவிஷனோட கோயின்சைட் ஆகுது. அப்போ ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படிங்கிறது, ஏன்னா ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்னா மெயின் ஸ்கேலில் ஒரு டிவிஷன் அப்படிங்கிறது 1 mm. ஸோ அப்போ 9 mm ஓட கோயின்சைட் ஆகுது. அப்போ ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படிங்கிறது 0.9 mm. நம்மளோட லீஸ்ட் கவுண்ட், இதில் மெஷர் பண்ணக்கூடிய மினிமம் லென்த், அக்யூரேட் லென்த் எவ்வளோனா அதை லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ லீஸ்ட் கவுண்ட்டுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த கேப், அதாவது மெயின் ஸ்கேலுக்கும் வெர்னியர் ஸ்கேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேப். ஸோ ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கும் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப். ஏன்னா நம்ம இந்த 0.9 mm மெஷர் பண்ண போகிறதில்ல. நம்ம மெஷர் பண்ணுறதோட லாஜிக் என்ன, இதை மூவ் பண்ணுறது மூலமாக ஃபர்ஸ்ட் லைன் கோயின்சைட் ஆகுதா, அது 0.01 சென்டிமீட்டர். செகண்ட் லைன் கோயின்சைட் ஆகுதா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்ட் லைன் கோயின்சைட் ஆகுது. அடுத்து தேர்ட் லைன் கோயின்சைட் ஆகுது. ஓகே, ஸோ தேர்ட் லைன் கோயின்சைட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லைன் கோயின்சைட் ஆகுது, ஃபிஃப்த் லைன் கோயின்சைட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் கோயின்சைட் ஆகுதுன்னா 0.1 mm நகருதுன்னு அர்த்தம். செகண்ட் லைன் கோயின்சைட் ஆகுதுன்னா 0.2 mm நகருதுன்னு அர்த்தம். தேர்ட் லைன்னா 0.3 mm. ஓகே, ஃபோர்த் லைன்னா 0.4 mm. 0.4 mm அங்கே போட்டிருக்கிறது 0.04 சென்டிமீட்டர். அப்போ எத்தனை டிவிஷன் நகருதோ அத்தனை டிவிஷன் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் போடணும். ஸோ லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது என்ன, இந்த கேப் தான் லீஸ்ட் கவுண்ட். ஸோ ஹியர் இட் இஸ் 0.1 mm. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, மெயின் ஸ்கேலில் இந்த 0th லைன், ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா ரைட் 1 இருக்குது, 1.1, 1.2, 1.3, 1.4 தாண்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1.4 தாண்டி இருக்குது. எவ்வளோ தூரம் தாண்டி இருக்குது, 5th லைன் கோயின்சைட் ஆகுது. அப்போ 1.45 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, எனக்கு இதை விட அக்யூரசி அதிகமாக வேணும் அப்படின்னா, இதை விட அக்யூரசி அதிகமாக வேணும்னா நம்ம இந்த டிவிஷன்ஸ் மேட்ச் ஆகுது இல்லையா, இதோட கான்செப்டை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சிமுலேஷனுமே உங்களுக்கு ரன் பண்ணி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ரைட், இதோட லிங்க்கும் நான் வந்து தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே மெயின் ஸ்கேலில் எத்தனை கவுண்ட் இருக்கணும், வெர்னியர் ஸ்கேலில் எவ்வளோ கவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து மெயின் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கவுண்ட் வரைக்கும் உங்களால் போட முடியும். வெர்னியர் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10ன்னு போட்டிருக்கேன், முன்னாடி போட்ட மாதிரியே 10ன்னு போட்டிருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதை 20ன்னு போடுறேன். ஸோ 20ன்னு போட்டேன்னா என்னோட ஸ்கேல் எப்படி ஆகுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், மெயின் ஸ்கேலில் கரெக்டாக வந்து 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டருக்கும் முன்னாடி மெயின் ஸ்கேலோட
2 சென்டிமீட்டருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேலில் 19 டிவிஷன் அப்படிங்கிறது 19 டிவிஷன் அப்படிங்கிறது வெர்னியர் ஸ்கேலோட 20 டிவிஷனோட மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ இங்கே லாஜிக் வந்து இங்கே பாருங்க. ஸோ இந்த ஸ்கேலுக்கான லாஜிக் என்ன, எனக்கு 20 மெயின் ஸ்கே 20 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படிங்கிறது 20 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் 19 மெயின் ஸ்கேல் டிவிஷனோட மேட்ச் ஆகுது. 20 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் 19 மெயின் ஸ்கேல் டிவிஷனோட மேட்ச் ஆகுது. அப்போ இங்கே கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஎஸ்டி அப்படிங்கிறது 19/20 எம்எஸ்டி 19/20 எம்எஸ்டி. இது இருக்கட்டும், இதை கால்குலேட் பண்ண வேணாம். நமக்கு தேவை வந்து பார்த்தோம்னா இந்த மூவ் பண்ணும்போது வரக்கூடிய கோஇன்சிடென்ஸ் தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோஇன்சைட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு இது வரும் சரியா. ஸோ இது ஃபர்ஸ்ட் லைன் கோயின்சைட் ஆகுதா, செகண்ட் லைன் கோயின்சைட் ஆகுதா, தேர்ட் லைன் கோயின்சைட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் கோயின்சைட் ஆகுது அப்படின்னா நான் லீஸ்ட் கவுண்ட் பார்க்குறேன். இதில் மெஷர் பண்ணக்கூடிய மினிமம் லென்த் போன இதில் பார்த்த இதில் லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ இருந்துச்சு, 0.1 mm இருந்துச்சு. இங்கே லீஸ்ட் கவுண்ட் என்ன, ஒரு எம்எஸ்டிக்கும் ஒரு விஎஸ்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப். அப்போ ஒரு எம்எஸ்டி அப்படிங்கிறத நான் ஒரு எம்எஸ்டினா ஒரு எம்எம்னே வச்சுக்கிறேன் சரியா. ஒரு விஎஸ்டினா என்ன அர்த்தம், 19/20 mm கரெக்டா, 19/20 mm. ஸோ இப்படி வச்சுக்கிட்டா எனக்கு என்ன ஆகும், இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், எல்சிஎம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா by 20 20 minus 19 வரும் ரைட்டா. அப்போ 1/20 mm 1/20 mmனா 0.10 திருப்பி ஒரு 0 போட்டுக்கிறேன் 100. ஸோ 0.05 mm. ஸோ இதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, இந்த ஸ்கேலுக்கு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, 0.05 mm இருக்குது ரைட்டா. அப்போ இதுதான் ரூல். என்ன ரூலு, வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேல் டிவிஷனோட 1க்கு அதிகமாக இருக்கணும். இப்போ இங்கே 19 மெயின் ஸ்கேல் டிவிஷன்னா இங்கே 20 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்கணும். ஸோ இன் ஜென்ரல் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா n VSD இருக்குது அப்படின்னா n-1 MSD இருக்கணும். n VSDனா n டிவிஷன் இதில் மேட்ச் ஆகுதுன்னா, ஏன்னா ஸ்கேல் எவ்வளோ பெருசானாலும் இருக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்குற சிமுலேஷனில் இதை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே போதும், n-1 MSD. அப்போ லீஸ்ட் கவுண்ட் என்ன வரும், லீஸ்ட் கவுண்ட் இந்த கேப்புக்கு என்ன வரும். ஸோ அதே லாஜிக் தான், என்ன பண்ணணும், ஒரு MSD மைனஸ் 1 VSD. அப்போ ஒரு MSDனா நான் அதை அப்படியே MSDனே வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சில இப்போ நம்ம பார்க்குற ஸ்கேலில் எம்எம்ல இருக்குது. கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து பார்த்தோம்னா 0.5 mm சொல்லுவாங்க. மெயின் ஸ்கேல் டிவிஷனே 0.5 mm கொஸ்டினில் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு MSD மைனஸ் ஒரு VSDங்கிறது தான் லீஸ்ட் கவுண்ட். இப்போ ஒரு VSDங்கிறது என்ன, இந்த லாஜிக்லேருந்து ஒரு VSD என்னன்னு எடுக்கணும். ஸோ இந்த லாஜிக்லேருந்து ஒரு VSD எடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் n-1/n MSD n-1/n MSD. அப்போ n-1/n MSD வந்துடும் ரைட்டா. ஸோ இப்போ இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1/n வந்துடும். ஸோ எல்சிஎம் நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ 1 மைனஸ் ரைட்டா n சாரி எல்சிஎம் எடுத்தோன்னா எப்படி வரும், n மைனஸ் n மைனஸ் உள்ள பேசுனா ப்ளஸ் 1 ஆயிரும் பை n MSD கரெக்டா. ஸோ MSDயை நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம். காமனாக எடுத்துட்டிங்கன்னா n இன்ட்டு 1 n மைனஸ் n, இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் n, இது மைனஸ் 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 ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1/n MSD 1/n MSD. ஸோ இதுதான் ரூல். அப்போ என்ன, இங்கே லீஸ்ட் கவுண்டுக்கு ஃபார்முலா. அப்போ 20 VSD மேட்ச் ஆகுது அப்படின்னா 20 VSD 19 MSDயோட மேட்ச் ஆகுது அப்படின்னா லீஸ்ட் கவுண்டுக்கு என்ன ஃபார்முலா, 1/20. 10 VSD போன இதில் நமக்கு எவ்வளோ மேட்ச் ஆச்சு, 10 VSD மேட்ச் ஆச்சு. 10 VSD 9 MSDயோட மேட்ச் ஆச்சு ரைட்டா. அப்போ அங்கே லீஸ்ட் கவுண்டுக்கு என்ன ஃபார்முலா வரும், 1/10. ஏன்னா ஜென்ரல் வே 1/n 1/10 அப்போ என்ன அர்த்தம், 0.1 mm. MSDங்கிறது mmல வச்சுக்கிட்டோம்னா 0.1 mm. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0.05 mm. இப்போ 1/n இருக்கா, 1/n என்ன அர்த்தம், இப்போ n வந்து நான் 15 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1/50 MSD வந்துடும். 50 டிவிஷன்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் எனக்கு அக்யூரசி அதிகமாக கிடைக்கும்.